ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. இங்க ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லது என்று சொல்லுகிறார் என்றான் என்று வாசிக்கிறோம். ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்தை நான் படித்தோமானால் அநேக காரியங்களை ஆகாய் இந்த இடத்தில் எழுதி வைக்கிறார். அதாவது சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் 12 தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருக்கிறது. 12 சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்களில் 9 தீர்க்க தரிசன புத்தகங்கள் சிறையிருப்புக்கு முன்பு எழுதப்பட்ட தீர்க்க தரிசன புத்தகம். சிறையிருப்புக்கு முன்பு என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும், 70 ஆண்டுகள் சிறைப்பட்டு போகும் என்று சொல்கிறார். இந்த சிறிய தீர்க்கதரிசிகளில் 9 பேர் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் என்பதாக எழுதினவர்கள். சிறையிருப்புக்கு பின்பு எழுதின தீர்க்கதரிசிகள்ல 3 பேர் முக்கியமானவங்க. அதுல ஒருவர் தான் இந்த ஆகாய், சகரியா, மல்கியா என்று சொல்லக்கூடிய 3 பேர். இந்த 3 பேரும் சிறையிருப்புக்கு பின்பு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய நாட்டில் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்ய வேண்டும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அதுல ரொம்ப முக்கியமாக ஆகாயும் சகரியாவும் இணைந்தே தீர்க்க தரிசனம் சொன்னவர். சகரியாவுக்கு முன்பதாக 3 மாதங்களுக்கு முன்பு ஆகாய் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிறார். அவரை தொடர்ந்து சகரியா 3 மாதங்களுக்கு பிற்பாடு தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிறார். இவருடைய 2 பேருடைய தீர்க்க தரிசனத்தையும் கவனித்தீர்கள் என்றால் ஒன்று போல இருக்கும். ஒரு காரியத்தை வலியுறுத்தி இருக்கும், ஒரு காரியத்தை மையப்படுத்தி இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஆலயத்தை கட்டுங்கள். எதை கட்டுங்கள்? நல்லா சொல்லுங்க, எதை கட்டுங்க? ஆலயத்தை கட்டுங்கள். இதுதான் மைய கருத்தா இருக்கும். இப்ப கவனிக்கணும், இந்த ஆகாயும் இந்த சகரியாவும் சங்கீதங்களை கூட எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். செப்துவஜின் மொழிபெயர்ப்புல இவர் எழுதின சங்கீதங்கள் குறிப்பிடப்படுகிறது. அது 138ஆம் சங்கீதம், 146ஆம் சங்கீதம், 147ஆம் சங்கீதம், 148ஆம் சங்கீதம். இவர்கள் தீர்க்கதரிசிகள் தான் என்றாலும் இந்த சங்கீதங்களையும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? எழுதியிருக்கிறார்கள் என்று நாம் அறிய முடியும். ஏன் இவங்க தீர்க்க தரிசனம் உரைக்க வந்தார்கள்? இவர்கள் திரைக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டிய காரியம் என்ன, நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை சரித்திர பின்னணியங்களை சொல்றேன், கொஞ்சம் நீங்க நல்லா கவனிக்கணும். எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டுவிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய நாட்டில, சொந்த நாட்டில பல நூற்றாண்டுகள் வாழுகிறார்கள். வாழுகிற இந்த ஜனங்கள் பாவம் செய்து, அக்கிரமம் செய்து, தேவனுக்கு பிடித்தமில்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிற போது, எப்பா நீங்க செய்கிறது ஒன்றும் சரியில்லை, உங்களை நான் கொஞ்ச நாள் என்ன செய்யறேன், அந்நிய நாட்டில் அடிமையா விட போறேன், 70 ஆண்டுகள் நீங்கள் பாபிலோன்ல அடிமைகளாய் இருப்பீர்கள். ஆண்டவரே இந்த ஜனத்தை கொண்டு போய் அடிமை நாட்டில் விட்டுட்டார். அங்க அடிமைகளாய் இருந்த காலங்களில அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டது, சுய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டது, சில சீர்திருத்தங்கள், சில மாற்றங்கள் உண்டான உடனே அங்கிருந்து கர்த்தர் இந்த ஜனத்தை கூட்டிட்டு வர்றார். கூட்டிட்டு வந்து தன்னுடைய சொந்த நாட்டுக்கு கூட்டிட்டு வருகிறார். சொந்த நாட்டுக்கு கூட்டிட்டு வருகிற நிலை வருகிற போது சொந்த நாட்டின் நிலைமை என்ன தெரியுமா? அந்த நாட்டில் இருந்த அலங்கங்கள் இடிக்கப்பட்டு போனது, அந்த நாட்டில் இருந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போனது, அந்த நாட்டில் இருந்த பிதாக்களுடைய கல்லறைகள் இடிக்கப்பட்டு போனது, அங்கிருந்த அடையாளங்கள் இடிக்கப்பட்டு போனது. நாடு முழுவதும் திரும்பி திரும்பி பார்த்தா எங்கும் இடிபட்டு கிடக்கிற, இடிபாடுகள் நிறைந்த கட்டிடங்கள் இடிந்து கிடக்கிற நிலைமைகளாகவே இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சிறைப்பட்டு போன ஜனங்கள் திருப்பி வரும்போது முதலாவது செருபாபேல் தலைமையில ஒரு கூட்டம் ஜனம் வருகிறார்கள். இவர்கள் யாருடைய காலத்தில் வருகிறார்கள்? தரியூர் ராஜாவுடைய காலம், கோரேஸ் ராஜா, இவருடைய இடைப்பட்ட காலங்களிலே இவர்கள் வருகிறார்கள். இவருடைய காலத்துக்கு பிற்பாடு நெகேமியாவுடைய தலைமையில ஒரு கூட்டம் வருகிறது. இவர்கள்
வந்து தேவனுடைய நகரத்தில் வாசம் பண்ணுகிறார்கள். இவர்களுக்கு அடுத்து ஒரு கூட்டம் வருகிறது. அது எஸ்ராவின் தலைமையில என்று சிறைப்பட்டு போன ஜனங்கள் எல்லாரும் 3 பேருடைய தலைமையில் புறப்பட்டு வருகிறார்கள். நெகேமியா அந்த நாட்டின் பானபாத்திரக்காரனாய் ராஜாவுக்கு இருக்கிறத பார்க்கிறோம். இந்த செருபாபேல் அந்த நாட்டினுடைய ஒரு கவர்னரை போல இருந்த ஒரு மனிதர் என்று பார்க்கிறோம். ஆனால் எஸ்ராவை குறித்து கவனித்தால் இந்த எஸ்ரா ஒரு தேறின வேதபாரகனாய் இருந்தான், அல்லது வேதத்தை போதிக்கிறவனாய் இருந்தான். கவனிக்கணும். முதலாவது வந்த கூட்டம், நான் சொல்ற சரித்திரத்தை கொஞ்சம் நீங்க நல்லா அப்படியே படிச்சுட்டே வரணும். முதலாவது வந்த கூட்டம் யார் அப்படின்னா செருபாபேல் தலைமையிலான கூட்டம். இவர்கள் வருகிறார்கள், வந்து ஆலயத்தை கட்ட வேண்டும், ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். அதற்காகத்தான் அவர்களை அனுப்பிவிட்டதே. ஏனென்றால் நான் கோரேசை எழுப்பி ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். அப்ப தீர்க்க தரிசனத்தின்படி கோரேஸ் ராஜா, எப்ப இங்க வா, கவர்னர் போல இருக்கிற ஒன்ன நான் அனுப்புறேன், நீ போய் அந்த நாட்டுல நீ ஆலயம் கட்டு என்று சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறார். இவரும் தன்னோடு கூட ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டிட்டு வர்றார். செருபாபேலோடு கூட யோசுவா என்கிற ஆசாரியனும் வருகிறதை நீங்கள் வேதத்தில் படிக்க முடியும். இவர்கள் வந்து முதலாவது செய்த காரியம் என்ன தெரியுமா? தங்களுடைய சொந்த நாட்டுல பலிபீடம் கட்டினார்கள். கவனிக்கணும். முதலாவது செய்த காரியம் என்ன? பலிபீடம் கட்டினார்கள். நாம் நம்முடைய நாட்டுக்கு வந்து விட்டோம். நம்முடைய நாட்டுக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்த நாட்டுல கர்த்தருக்கு முதலாவது ஆராதனை செய்ய வேண்டும் என்று பலிபீடம் கட்டி பலிபீடத்திலே ஆராதனை செய்தார்கள். கவனிக்கணும். ஆனால் பலிபீடம் கட்டி ஆராதித்ததோடு அவர்கள் நின்று போய்விட்டார்கள். ஏனென்றால் ஆண்டவர் பலிபீடம் கட்டி ஆராதித்து இதோட முடிச்சுக்கோ அப்படி என்று சொல்லுவதற்கு ஆண்டவர் அனுப்பல. அவர்களை எதற்கு அனுப்பினார் என்றால் ஆலயத்தை கட்டும்படி அனுப்புகிறார். கவனிக்கணும். எதுக்கு அனுப்பினாரு? ஆலயத்தை கட்டும்படி அனுப்பினார். ஆலயத்தை கட்ட வந்த இவர்கள் சூழ்நிலையை பார்க்கிறாங்க. ஆலயத்தை கட்டுவதற்கு அஸ்திவாரம் போடுறாங்க. அஸ்திவாரம் போட்ட உடனே இந்த நாட்டில் குடியிருந்த சமாரியர்கள் எதிர்க்க ஆரம்பித்தார்கள். இவர்களுக்கு விரோதமாக போராட ஆரம்பித்தார்கள். இவர்களுக்கு விரோதமாக கலகம் பண்ண ஆரம்பித்தார்கள். உடனே செருபாபேல் தலைமையிலான அந்த கூட்டம் ஆலயம் கட்டுவதை நிறுத்திட்டு அமைதியா உட்கார்ந்துட்டாங்க. ஏன் உட்கார்ந்துட்டாங்க? இவர்கள் தினந்தோறும் நெருக்கடி கொடுக்கிறாங்க, தினந்தோறும் இடையூறு பண்ணுறாங்க, தினையோரும் கஷ்டங்களை உண்டாக்குறாங்க. ஆலயத்தை கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. போதும்பா, ஆலயம் எல்லாம் கட்ட வேணாம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் ஆலயம் கட்டுவதை நிறுத்திட்டாங்க. நீங்க அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சகரியாவையும் ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகங்களையும் படித்து பார்த்தால் அவைகள் உள்ள விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன். 16 ஆண்டுகள் ஆலயம் கட்டுறதை நிறுத்திட்டாங்க. ஆண்டவர் எதுக்கு அனுப்பினாரு? ஆலயம் கட்ட அனுப்பினாரு. எதுக்கு கொண்டு வந்தாரு? இந்த நோக்கத்தை மறந்துட்டு அவங்க தங்களுடைய இஷ்டம் போல வாழ ஆரம்பித்தார்கள். என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றதா இப்ப கேள்வி. என்ன செய்யறாங்க? ஆலயம் தான் கட்டல, வீட்டையாவது கட்டுவோம். எதை கட்டுவோம்? வீட்டை கட்டுவோம். கவனிங்க எல்லாரும், வீட்டை கட்டுவோம்னு வீட்டை கட்ட ஆரம்பிச்சாங்க. ஆலயம் கட்டினா தானே எதிர்க்கிறான், ஆலயம் கட்டினா தானே பிரச்சனை. வீடு கட்டினா யாரும் ஒன்னும் சொல்ல போறது இல்ல. வீட்டை கட்டுவோம்னு வீட்டை கட்டுகிற போது ஆண்டவர் சொல்றாரு, ஏண்டா நான் எதுக்கு அனுப்பினேன்? சுத்தி இருக்கிற சூழ்நிலைய காரணம் காட்டி, எதிர்ப்ப காரணம் காட்டி என் ஆலயத்தை கட்டாம உங்க இஷ்டம் போல நீங்க வாழ்றீங்களா? வீடு கட்டினாலும் உங்களுக்கு வீடு உங்களுக்கு நன்மையா இருக்காதுடா, போங்கடா அப்படின்னு வீட்டுல அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. சரி, வீடு கட்டி கொண்டிருக்கிற இவர்கள் சரி விவசாயம் பண்ணுவோம் சொல்லி விளைச்சலுக்கான முதலை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் விளைநிலத்துல விளைச்சலுக்கான அந்த மகசூல் செய்வதற்கு ஆரம்பிக்கிறார்கள். விதைப்பு அதிகமா இருக்கு, அறுவடை குறைவா இருக்கு. விதைப்பு அதிகமா இருக்கு, அறுவடை குறைவா இருக்கு. கொண்டு போய் விதைக்கிற தானியம் ரொம்ப, ஆனா வீட்டுக்கு கொண்டு வர அறுவடை குறைவா இருக்கு. சரி, இன்னும் இப்படி இருக்குதே. சரி, பனி பெய்யுமான்னு பாக்குறான், பனியும் சரியா பெய்யல. மழை பெய்யுமான்னு பாக்குறான், மழையும் சரியா பெய்யல. ஆசீர்வாதமே இல்லையா? கவனிக்கணும். இதைத்தான் நான் சொல்ல வர்றது. ஆசீர்வாதமே ஏன் ஆசீர்வாதம் இல்ல? இவங்க வந்த காரியத்தை கொஞ்சம் கவனிக்கணும். ஆலயங்கட்ட வந்தவங்க பலரும் பலவிதமான வார்த்தைகளை சொன்ன போது, பயத்தை உண்டாக்கின போது, அச்சத்தை உண்டாக்கின போது ஆலயம் கட்டுறதை நிறுத்திட்டாங்க. இதுக்கு பின்னாடி நீங்க கவனிக்கணும். நெகேமியா வர்றாரு.
நெகேமியா கால தலைமையில வந்தவங்க அவருக்கு அச்சுறுத்தல் இல்லையா, பயமுறுத்தல் இல்லையானா ஏராளமான அச்சுறுத்தல் இருந்தது, ஏராளமான பயமுறுத்தல் இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி அலங்கத்தை 52 நாள்ல கட்டி முடிச்சார். 52 நாள்ல கட்டி முடிச்சார். நீங்க நல்லா கவனிக்கணும், பயங்களும் அச்சத்தை உண்டாக்குற காரியங்களும் உலகத்துல இருக்கத்தான் செய்யும். அதுக்காக நம்ம தேவனுடைய சித்தம் செய்ய மறுக்க கூடாது, தேவன் சித்தத்தை விட்டு விலகக்கூடாது. தேவன் எதற்காக என்னை கொண்டு வந்தாரோ அதை நான் எந்த சூழ்நிலை வந்தாலும் செய்வேன் என்ற ஒரு முயற்சியின் தீவிரத்தையும் நீங்கள் காட்டினால்தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். கவனிக்கணும். அப்ப வந்ததை விட்டுட்டு வேண்டாத வேலையை செய்ய ஆரம்பித்த போது வீடு கட்டினார்கள், வீட்டில் குடியிருக்க முடியல. விவசாயம் பண்றான், விவசாயத்தில் பலன் இல்லை. சரி, அத்தி மரமாவது பழுக்குதான் பார்க்கிறான், அத்தி மரத்துல காய்கள் இல்ல, பழம் இல்லை. சரி, திராட்சை செடியிலாவது வருது, ரசம் எடுக்கலாம் பிழியலாம் நினைச்சா அதுலயும் பழம் இல்லை, ரசமும் இல்லை. சரி, மாதுளை மரங்களாவது காய்க்கதான பார்த்தா எதுவுமே இல்லை. இவங்க மிகுந்த வேதனையோடு உட்கார்ந்து இருக்கும் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். என்று முதல் ஒரு கேள்வி இருக்கு. என்று முதல் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம கேள்வியும் பல நேரம் அதான் இருக்கு, என்னைக்கு ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை தெரியுமா, சரீரத்துல ஆசீர்வாதம் இல்லை. பலருடைய கேள்வி என்ன தெரியுமா, வேலையில ஆசீர்வாதம் இல்லை. பலருடைய கேள்வி என்ன தெரியுமா, போக்குவரத்துல ஆசீர்வாதம் இல்லை. வண்டி எடுத்துட்டு போனாலே எங்கேயாவது விழுந்துடுறேன். போக்குவரத்துல ஆசீர்வாதம் இல்லை, வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இல்லை, வியாபாரத்துல ஆசீர்வாதம் இல்லை, எந்த ஒரு நன்மையும் பார்க்க முடியல. ஆசீர்வாதத்தை தேடுற எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. நானும் ஆண்டவர் பிள்ளை தானே, நானும் ஆண்டவர் பிள்ளை தானே, நானும் அழைக்கப்பட்டவன் தானே, நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தானே, நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தானே, நானும் வேர்விரிக்கப்பட்டவன் தானே. ஆனால் ஏன் என் வாழ்க்கையில மட்டும் ஆசீர்வாதம் இல்லை என்று இந்த ஜனத்தை போல ஆகாய் தீர்க்க தரிசனம் உரைத்த போது புலம்பிக் கொண்டிருந்த ஜனத்தை போல நாமும் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். சரி, எங்க சரீரத்திலேயாவது ஆசீர்வாதம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா சரீரத்திலே ஆசீர்வாதம் இல்ல, சுகம் இல்ல, பலன் இல்ல, சமாதானம் இல்ல. வீட்டிலேயாவது ஆசீர்வாதம் இருக்குதா, வீட்டிலே ஆசீர்வாதம் இல்ல, நன்மை இல்ல, வீட்டுல வருமானம் இல்ல, தேவைகள் சந்திக்கப்படல, ஒரே போராட்டம், ஒரே குழப்பமான நிலை, மனதளவுல பிரச்சனைகள். ஏன் ஏன் அந்த புலம்பலோட கர்த்தர் விரும்புறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நீங்களும் நானும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களா மாறணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? விரும்புறீங்களா? என் சரீரம் நல்லா இருக்கணும், என் வீடு நல்லா இருக்கணும், நான் செய்யற வேலை நல்லா சொல்லுங்க. விரும்புறதே இல்லையா? நீங்கெல்லாம் ஆசீர்வாதமா நீங்க படிக்கிற என் பிள்ளை இருக்கணுமா வேண்டாமா? தேவனுடைய ஆசீர்வாதம்னா என்ன? படிக்கிற பிள்ளை நல்லா படிப்பான், நல்லா படிப்பான். நம்ம பிள்ளைய நினைச்சு சில நேரம் வருத்தப்படும், இவன் எப்படி படிச்சு வர போறானோ, ஐயோ இவனை எப்படி நம்ம கரை சேர்க்க போறோமோ, இவனை என்ன செய்ய போறோம்னு நமக்கே தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தா அவன் அப்படியே ஆண்டவர் கரை சேர்த்துருவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஆண்டவருடைய அதிசயம் அங்க நடந்துகிட்டே இருக்கும். படிப்புல ஒரு பிரச்சனையும் வராது. எப்படி பணத்தை கட்ட போறோமோ, எப்படி சமாளிக்க போறோமோ நினைப்போம், அங்கதான் தேவனுடைய ஆசீர்வாதம்னு ஒண்ணு வெளிப்படும். இங்க நம்முடைய சுய முயற்சியில சில காரியங்களை செய்யறோம், சுய பிரயாசத்துல சில முயற்சிகள் எடுத்து பார்க்கிறோம். சில ஆசீர்வாதங்களும் இல்ல, விதைப்புல ஆசீர்வாதம் இல்ல, வீட்டுல ஆசீர்வாதம் இல்ல, நன்மை இல்ல, சுகம் இல்ல, எதுவுமே இல்லாத நிலையில புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம பைபிள்ல மட்டும் படிக்கிறோம், ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அதை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஈசாக்க மட்டும் ஆசீர்வதித்தவர் என்னையே ஆசீர்வதிக்கல? கேள்வி எழும்புது. ஈசாக்கு ஆசீர்வதித்தவர் என்னை ஆசீர்வதிக்கல. இப்ப கவனிங்க, யாப்பேஸ் ஜோமனினா அவனை ஆசீர்வதித்து அவன் எல்லையை பெரிதாக்கினார் 4ஆம் வாசிக்கிறோம். அப்ப யாப்பேஸ் ஆசீர்வதித்தவர் என்னை ஆசீர்வதிக்கல.
ஏன் எல்லையை ஆண்டவர் பெரிதாக்கல? பல கேள்விகள் நம்முடைய மனதில் ஓடுது, பல சந்தேகங்கள் நம்முடைய மனதில் இருக்குது. ஆனா இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தின் குறைவுகளுக்கும் நம்முடைய ஆசீர்வாதத்தின் தடைகளுக்குமான காரணத்தை கண்டறிஞ்சா நம்ம ஆசீர்வாதம் தடையில்லாம நடக்கும். ஆமென். இங்க விவசாயி யாருமே இல்லை. விவசாயி இருக்கீங்களா? விவசாயம் பண்றீங்களா? ஏசப்பா. அப்ப விளைச்சலை போட்டா நமக்கு என்ன வரணும்? மேனி வரணும். அவர் சொல்றாரு, போடுறான், விதைக்கிறான், அறுக்கும் போது வேதனையோட, என்னடா போட்டது கூட பலன் இல்லையே, பயிர் ஒண்ணு விளைச்சல் இல்லையே, எதிர்பார்த்த காரியம் ஒண்ணு நடக்கலையே என்று வேதனையோடு வரும்போதுதான் இங்க வா, கனி இல்லைன்னு வருத்தப்படுற, ஒலிவ மரம் கனி கொடுக்கன்னு வருத்தப்படுற, அத்தி மரம் கனி கொடுக்கன்னு வருத்தப்படுற, மாதளஞ்செடி கனி கொடுக்க வருத்தப்படுற, விதை தானியம் இல்ல, விதைக்கிறது கூட தானியம் இல்ல, வருத்தப்படுற. இங்க வா, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ எதுக்கு பயப்படுற என்று ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்குக்கு பின்னாடி என்று முதல் ஆசீர்வதிப்பார். கேட்கணுமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் கேட்க? என்று முதல் ஆசீர்வதிப்பார் அப்படின்னா ஒரு 3 காரியம் இங்க சொல்றார். என்று முதல் அப்படின்னா இதுவரைக்கும் நீ செய்ததை விட்டுட்டு இனி இதை செய்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலம் ஒரு 3 காரியம் செய்றார். இந்த 3ஐயும் இன்னைக்கு நம்ம செஞ்சா நம்மளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு புது தொழில் தொடங்கினா கூட சில நேரம் தொழில் என்ன செய்ய மாட்டேது, விருத்தி அடைகிறது, அபிவிருத்தி இல்ல. நம்ம நினைப்போம் அவனுக்கு மட்டும் நல்லா ஓடுது, நமக்கு ஓட மாட்டேது, அவன் மட்டும் நல்லா இருக்கா, நமக்கு மட்டும் நல்லா இருக்க மாட்டேது. இது எங்கேயோ கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மிடத்துல இல்லை என்பதை குறிக்கிறது. உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கலாங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். சொல்றீங்க, புரியுதா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா விதைத்தாலும் வேதனை இருக்கும், முதலீடு பண்ணினாலும் வேதனை இருக்கும், போராட்டம் இருக்கும், என்ன ஏன் ஏன் என்ற கேள்விகள் இருக்கும். அதை சரி செய்யணும்னா இந்த 3 இன்னைக்கு நம்ம கவனிச்சே ஆகணும். கவனிங்க. அப்ப முதல்ல என்ன காரியம்? இன்று முதல்ன்றாரே, என்று முதல் ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாமா? முதலாவது 2வது வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு என்ன சொல்றான்? ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன காலம் வரல? ஏற்ற காலம் வரல, அதனால நாங்க விதைக்க போயிட்டோம். ஏற்ற காலம் வரல, அதனால நாங்க வீடு கட்ட போயிட்டோம். ஏற்ற காலம் வரல, அதனால நாங்க அதை செய்ய. கவனிங்க, ஆண்டவர் ஏன் ஆலயம் கட்டுன்னு ரொம்ப தீவிரமா பேசுறார். ஆகாயின் மூலம் சகரியாவின் மூலம் ஆலயத்தை கட்டுன்னு ஆண்டவர் ரொம்ப தீவிரமா பேசுவார். ஏன்னா இவங்க பலிபீடத்தோட நிறுத்திக்கிட்டாங்க. ஒரு விஷயத்தை சொல்றேன், கவனிங்க. பலிபீடம் என்பது ஆராதனையின் ஆரம்பம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பலிபீடத்துல தான் பலி செலுத்தினாங்க. பலிபீடத்துல பலி செலுத்தினதை கர்த்தர் அங்கீகரித்தார். பலிபீடத்திலிருந்து புகை எழும்பும், அந்த வாசனை ஆண்டவர் முகர்ந்து அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆதாம் பலி செலுத்தினான் பைபிள் எங்கேயுமே இல்லை. ஆனா ஆபேலும் காயினும் பலி செலுத்தினார் இருக்கு. நோவா பலி செலுத்தினார் இருக்கு. ஆபிரகாம் பலி செலுத்தினார் இருக்கு. அதுவும் தன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் தொடங்கி அது முக்கியமான பலிபீடங்கள் 4ன்னு சொல்லி நம்ம இதுல வெள்ளிக்கிழமை நாங்க பேசணும். 4 பலிபீடங்கள். 4 பலிபீடங்கள் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை நாங்க பேசிக்கிறோம். அந்த இதை நாங்க இதுல அப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பலிபீடம், மோசே எல்லாம் பலிபீடம், தாவீது பலிபீடம் கட்டி தொழுகிறான். இந்த பலிபீடம் என்பது ஆராதனையின் ஆரம்பம். ஆராதனையின் நிறைவு எங்க இருக்குன்னா ஆலயத்துல தான் இருக்கு. ஆராதனை நிறைவு பலிபீடத்துல பலிபிட்டு ஆராதனை செய்த ஜனத்துக்கு அடுத்த ஆண்டவர் காட்டினதான் ஆசரிப்பு கூடாரம். எங்க ஆசரிப்பு கூடாரம்? ஏன் பலிபீடத்திலே பலியிட்டு போங்கப்பான்னு விட்டுருக்கலாம் இல்லையா? இல்ல,
நீ ஆசரிப்பு கூடார வரணும்னு ஆண்டவர் அவங்கள அங்க கொண்டு வராரு. ஏன்னா பலிபீடம் தாண்டி வருகிற போது குத்து விளக்கு இருக்கும், பலிபீடம் தாண்டி வருகிற போது சமூகத்தப்ப மேஜை இருக்கும், பலிபீடம் தாண்டி வருகிற போது தூப வர்க்கம் இருக்கும், பலிபீடம் தாண்டி வருகிற போது உள்ள போக போக மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அப்ப ஆராதனையின் ஆரம்பம் என்பது பலிபீடம் என்றால், ஆலயம் என்பது ஆராதனை நிறைவு. ஆலயம் என்பது, உங்களையே ஆலயத்துக்கு வாங்கன்றோம், உங்களையே ஆலயத்தில் உட்கார்ந்து ஆராதனை செய்யுங்கன்றோம். ஆராதனையின் நிறைவுதான் ஆசீர்வாதத்தின் ஆரம்பம். ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும்னா என்ன வேணும்? ஆலய ஆராதனை வேணும். ஒரு நாட்டிலேயோ ஒரு ஊர்லயோ ஒரு தேசத்திலேயோ ஆலயம் பூட்டப்பட்டா ஆசீர்வாதம் தடைவிட்டு போகுயா. ஏன் சொல்றேன்னு கேளுங்களேன். 133 சங்கீதம் அழகா சொல்லுது, அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறார். எங்கே? அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனை வைத்திருக்கிறார். 133 சங்கீதம் 1 வசனம் என்ன சொல்லுது? இதோ சகோதரர் ஒருமித்து. இந்த சங்கீதத்தை கொஞ்சம் கவனிங்களேன். எங்கே ஆசீர்வாதம் இருக்கு? இந்த வார்த்தை தான் கவனிக்கணும். 120 சங்கீதம் தொடங்கி 133 சங்கீதம் வரைக்கும் உள்ள வார்த்தைகள் தேவனுடைய ஆலயத்திற்கு போகும்போது பாடுகிற பாடல். ஏற்கனவே கவனிச்சிருப்பீங்க எல்லாம். அதெல்லாம் ஆரோகண சங்கீதம் போட்டு ஏறும்போது பாட வேண்டிய பாடு. தேவனுடைய ஆலயம் அப்படி இருக்கு. அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன செய்யணும்? ஏறி போகும்போது இந்த கோத்திரத்தார் இங்க இருந்து வருவான், இந்த கோத்திரத்தான் இங்க இருந்து வருவான், இந்த கோத்திரத்தான் இங்க இருந்து, 4 புறத்திலும் இருக்கிற கோத்திர ஜனம் நாலாபுரத்திலிருந்து ஏறி வரும்போது ஒண்ணு போல ஆலயத்துக்குள்ள வருவாங்க. ஆலயத்துக்குள்ள வரும்போது இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது அப்படின்னு பாடுவாங்க. எங்க வர்றப்ப? ஆலயத்துக்குள்ள வரும்போது. அப்ப அந்த சங்கீதத்துல தான் சொல்றாரு, அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை பாருங்க. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கு ஆசீர்வாதத்தையும். அப்ப எங்க ஆசீர்வாதம் இருக்குது? ஏன் ஆலயத்தில் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்னு கேட்டா, ஆராதனை நிறைவு உள்ள இடம் ஆசீர்வாதத்தின் ஆரம்பம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆராதனை இருக்கிற இடம் தான் ஆசீர்வாதம் இருக்கிற இடம். அதனாலதான் இந்த ஜனத்தை பார்த்து சொன்னாரு, ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாயிருப்பேன். ஆனா ஆலயத்தை கட்ட வேண்டியவங்க காலம் இன்னும் வரவில்லை என்று சொல்லி, காலம் இன்னும் காரணம் சொல்லி 8 வசனத்துல சொல்றாரு. 1 அதிகாரம் 8 வசனத்துல, எப்ப ஆலயத்தை கட்டுப்பா அவன் சொல்றான், இல்லப்பா நான் கட்டல, என் வீட்டை கட்ட போறேன். இல்லப்பா நான் கட்டல, நான் போய் இங்க போறேன். மலை மேல் ஏறி மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டுன்னு சொன்னா அதை விட்டுட்டு அவர்கள் வேலையை செய்ய போயிட்டாங்க. அப்ப எதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தாரு? செருபாபேல் தலைமையில எதுக்கு கொண்டு வந்தாரு அப்படின்னு கேட்டா, ஆலயங்கட்ட கொண்டு வந்தாரு. இவங்க ஆலயங்கட்டுறதை விட்டுட்டு, நோக்கத்தை மறந்துட்டு, வந்த வேலையை விட்டுட்டு செய்ய வேண்டாத எல்லாத்தையும். அப்ப ஆசீர்வாதம் ஏன் இல்லைன்னு கேட்டா, நோக்கத்தை மறந்தா ஆசீர்வாதம் இல்ல. என்னை அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கா இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? என்னை அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கா இல்லையா? என்னை ஆண்டவர் கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கா இல்லையா? என்னை அபிஷேகம் பண்ணதுக்கு ஒரு நோக்கம் இருக்கா இல்லையா? உங்க நோக்கத்தை நீங்க மறந்துட்டு உங்க வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா ஆசீர்வாதம் எப்படி வரும்? ஏமா பின்னாடி இருக்கவங்க கேக்குதா? ஆசீர்வாதம் எப்படி வரும்? ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், யாப்பேசை ஆசீர்வதித்தவரை ஆசீர்வதியும், யாக்கோபை ஆசீர்வதித்தவரை ஆசீர்வதியும். நான் கேட்கிறேன், உண்மைதான். ஆனா உன்னை ஆண்டவர் எதுக்காக பிடிச்சாரு? எதுக்காக ரட்சித்தாரு?
எதுக்காக அழைத்தாரு, எதுக்காக படைச்சாரு, எதுக்காக உன்னை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. இந்த நோக்கத்தை மறந்து உங்க வேலைதான் முக்கியம் அப்படியே நீங்க இருந்தா, நோக்கத்தை விட்டுட்டு நீங்க ஒரு வழியில போனா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்காது. புரியுதா? ஆண்டவர் ஆசீர்வாதம் இல்லைன்னா விளைச்சல் இருக்காது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா பனி பெய்யாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா மழை பெய்யாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா நன்மை பெருகாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா சுகம் இருக்காது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா மேன்மைகள் இருக்காது. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும் ஐயா சொல்லுங்க, என்ன இருக்கணும்? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்தா தான் இதெல்லாம் வரும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும்னா நோக்கத்தை ஒரு நாள் மாத்தக்கூடாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்களை ரட்சித்த நோக்கம் என்ன? சொல்லுங்களேன், உங்களை ரட்சித்த நோக்கம் என்ன? எதுக்காக உங்களை ரட்சித்த? ஆண்டவர் சொல்ற, இந்த ஜனத்தை எனக்கென்று எதுக்கு? இவர்களின் துதியை என்ன பத்தி பேசுவான், என்ன பத்தி துதிப்பான், என்ன பத்தி காரியங்கள். இன்னைக்கு அதெல்லாம் இன்னைக்கு விட்டுட்டோம். அதெல்லாம் விட்டுட்டோம். எனக்கு என்ன வேணும்ன்றதை விட்டுட்டு எதை செய்யக்கூடாது என்ற காரியத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். இஸ்ரவேல் ஜனத்துக்கு எது முக்கியம்னா ஆராதனை தான் முக்கியம். ஏன்னா எகிப்திலிருந்து கூப்பிடும் போதே சொன்னார், இந்த ஜனத்தை என்னை ஆராதிக்கும்படி போக விடு, ஓ நாட்டில் வைக்காது, விடுப்பா, வனாந்தரத்தை வந்து பார்த்தோம். ஆனா வந்தவங்க ஆராதிக்கிறத விட்டுட்டாங்க. என்ன செஞ்சாங்க? அப்ப எங்க, காடை எங்க, சாப்பாடு எங்க, தண்ணி எங்க, அதங்க. நோக்கம் மாறுது பாத்தீங்களா? நோக்கம் மாறின உடனே ஆண்டவர் சொன்னாரு, ஒரு பேலும் காணான்னு போக மாட்டீங்களா? ஒரு பேலும். ரொம்ப பேருடைய நோக்கம் மாறி போய்த்தான் உட்கார்ந்து இருக்கிறோம். நான் எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கத்தை மறந்துட்டோம். கிறிஸ்தவனா இருக்கிறேன். நான் யாரு? ஏன் நீ கிறிஸ்தவனான? உன்னை குறிச்சு தேவனுடைய திட்டம் என்ன? சும்மாவா அழைச்சு வந்து உட்கார்ந்து இருக்காரு? சும்மாவா நம்முடைய குடும்பங்களை வேறு விரிச்சாரு? அந்த நோக்கத்தை விட்டுட்டு ஏன் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம், ஏன் காரியத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆகவே ஆசீர்வாதம் இல்லைன்ற பவுல் சொல்றாரு, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை ஆண்டவர் பிடிச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, என் குடும்பத்தை வேறு விரிச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அம்மா ஐயா, ஒரு நாள் நீங்க மறந்துடக்கூடாது, நம்மளை ஏதோ ஒரு நிலையில ஏதோ ஒரு சூழ்நிலையில இருந்து ஆண்டவர் பிரிச்சிருப்பாரு, ஏதோ ஒரு இதுல இருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்திருப்பாரு. ஏன் கொண்டு வந்தாருன்னா, நீ ஏன் வேலையை செய்யணும், ஏன் ஆலயத்தை கட்டணும், ஏன் துதிய சொல்லணும், என்ன மட்டும் நீ ஆராதிக்கணும், எனக்கு மட்டும் நீ சேவை செய்யணும், எனக்கு நீ எனக்கு எனக்கு என்று ஆண்டவர் சொல்லுகிற போது நம்ம அதை விட்டுட்டு நமக்கு 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 என்று நம்முடைய பயணத்தை துவங்குகிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, நான் எனக்குன்னு தான் உன்னை அழைச்சேன், எனக்குன்னு தான் வேறு பிரிச்சேன், எனக்குன்னு தான் பிடிச்சேன், என்னை விட்டுட்டு உனக்கு நீ கட்டுறியா? சவுல் அழைத்தாரு, சவுலை வேறு பிரிச்சாரு, அவன் தனக்கென்று ஜெயஸ்தம்பம் நாட்டினான். என்னுடைய கருத்துப்படி ஊழியங்களை கூட ஏன் ஊழியம்னு சொல்லக்கூடாது. என்ன ஊழியம்? ஏன் ஊழியம்? விசுவாசிகளை கூட ஏன் விசுவாசின்னு சொல்லக்கூடாது. ஏன் ஊழியம்? நான் கட்டின ஊழியம், நான் கட்டின பாபிலோன்னா விழுந்து போச்சு, நான் கட்டினதுன்னா விழுந்து போச்சு. நான் சொல்லட்டுமா, குடும்பத்தை நான் தான் கட்டுறேன்னா நிலைக்காது, கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார். சபையை நான் தான் கட்டுறேன்னு சொன்னா நிலைக்காது, கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார். ஏன் சம்பாத்தியம் நீ நினைச்சேன்னா அன்னைக்கே பீஸ் பண்ணிக்கிட்டுருவார் ஆண்டவர். உன் சம்பாத்தியம் இல்ல, கர்த்தரும் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். நோக்கத்தை மாத்தாதீங்க, நோக்கத்தை மாத்தாதீங்க. எதுக்காக அழைச்சார் அந்த நோக்கத்தை ஒரு நாள் மாறாதீங்க. கொண்டு வந்த நோக்கத்துக்கு நீங்க நன்றி உள்ளவங்களா இருங்க. அழைத்த தேவனுக்கு துதியை செலுத்துங்க. ஆராதிக்கும்படி என்னை கொண்டு வந்தாரா, என் வாழ்நாள் முழுவதும் கர்த்தரை ஆராதிப்பேன் சொல்லுங்க. கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோமா? ஆராதனை ஒரு நாள் நிறுத்தப்படாது. ஆமேன்.
ஆராதனை ஒரு நாளும் ஆலயத்தை கட்டி ஆலயத்தில் ஆராதி. பலிபீடத்திலிருந்து ஆலயத்துக்கு கொண்டு வந்தார். ஏன் பலிபீடத்திலிருந்து ஆலயத்துக்கு கொண்டு வந்தாரு அப்படின்னா, பலிபீடத்திலிருந்து இந்த ஆராதனை பரலோக ஆராதனையை வெளிப்படுத்தணுன்றது தான். பூமியில் இருக்கிற ஆலயங்கள் எல்லாம் எதை வெளிப்படுத்துனா பரலோக மாதிரியை வெளிப்படுத்துதான். ஆசரிப்பு கூடாரம் பரலோக மாதிரி, சாலமோன் கட்டின ஆலயம் பரலோக மாதிரி. அப்ப உள்ள நடக்கிற ஆராதனையும் பரலோக மாதிரி. அப்ப என்னை உங்களை ஆண்டவர் கொண்டு வந்தது, உங்களை என்னை சபையில் உட்கார வச்சிருக்கிறது அவருடைய வேலையை செய்யத்தானே ஒழிய, அவருக்காக சில காரியங்களை நடத்தத்தானே ஒழிய நமக்காக அல்ல. கையை உயர்த்தி சொல்லலாமா? நமக்காக. நல்லா சொல்லுங்க. உங்கள்கிட்ட சில திறமைகள் இருக்கும், உங்கள்கிட்ட சில கிருபைகள் இருக்கும், அதை உங்களுக்காக அல்ல. யாருக்காக பயன்படுத்தணும்? நல்லா சொல்லுங்க. யாருக்காக பயன்படுத்தணும்? ஆண்டவருக்காக பயன்படுத்து. வாயை கொடுத்தா வாயை வச்சு பொய் சொல்லி பிழைக்கலான்னு நினைக்கப்படாது. வாயை கொடுத்தா வாயாடி வீண் சவுடால் அடிச்சு ஏதாவது செய்யலாம்னு நினைக்க கூடாது. உங்க வாய் கர்த்தரை துதிக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க. நல்ல கால்களை, நல்ல சரீர அமைப்புகளை கர்த்தர் கொடுத்திருந்தா அதை கொண்டு கர்த்தரை நீங்க என்ன செய்யணும்? இதுக்குத்தான் கர்த்தர் உங்களை அழைத்த. அதனால தான் சொல்றாரு, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். என்று முதல் உங்க நோக்கத்தை மாத்திட்டு எனக்காக நீங்க வந்தா உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். உனக்கு வீடு கட்டுறதை நிறுத்து, உனக்கான திராட்சை தோட்டம். அதனாலதான் மல்கியால ரொம்ப அழகா சொல்வார், எனக்கானது எங்கே? கேட்கிறாரா? எனக்கானது. அவன் தனக்கானதை பார்த்து போகிறான். தன் வீடு, தன் குடும்பம், தன் வேலை, தன்னுடைய காரியம். ஆண்டவர் வேலை, ஆண்டவருடைய ஊழியம் அப்படின்னு யாராவது ஈடுபடுறாங்களா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை முடிச்சோடனே போயிடுறோம். போயிட்டா நம்ம அடுத்து யாரு தான் பாக்குறோம்? சர்ச்சுன்னு உட்கார்ந்து இருப்பாங்க, ஆண்டவர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம வேலையை போய் பார்க்க வேண்டாமா? அதான் பார்த்தாருமோ, ஓ வேலையை பார்த்துட்டே நீ ஓங்காரியத்தை பார்த்துக்கோப்பா. உனக்கு எனக்கு என்ன இல்ல சம்பந்தம் இல்ல. போன பிற்பாடு ஜெபம் இல்ல, போனா ஆராதனை இல்ல, வீட்டுக்கு போனா எதுவுமே இல்ல, வீட்டுக்கு போனா கர்த்தரை துதிக்கிற துதி இல்லைன்னா எங்கிருந்து ஆசீர்வாதம் வரும்? எங்கிருந்து வானத்தை திறப்பாரு? எங்கிருந்து மழையை பிழிய பண்ணுவாரு? எங்கிருந்து விளைச்சலை உண்டாக்குவாரு? என் நோக்கமே மாறிடுச்சே. என் நோக்கமே, அழைக்கப்பட்டவனே, தெரிந்தெடுக்கப்பட்டவனே, சவுலே, நோக்கத்தை விட்டுட்டு வேற எதுனா செஞ்சேனா ராஜ்யம் நிலைக்காது. தாவீது அதனால சொன்னாரு, தயவு செய்து இந்த நோக்கத்தை விட்டுறக்கூடாது. நான் வந்தது எனக்கு இல்ல, ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட. அதனாலதான் சொன்னாரு, என் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டும் வரை என் கட்டில ஏறவும் மாட்டேன், என் படுக்கையில. நோக்கம் மாறாத தாவீதுனுடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருந்துச்சா? கை வைத்து சொல்லுமா? நானும் என் வீடு நல்லா இருக்கணும். எத்தனை பேர் சொல்லுங்க? நல்லா கை வைத்து சொல்லுங்க. சும்மா வந்தோம் சும்மா போனோம்னு நினைக்க கூடாது. சர்ச்சுக்கு வந்தோமா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோமா, தூங்குனோமா, வேடிக்கை பார்த்தோமா, பிறகு வீட்டுக்கு போனோமா, இப்படியே போனா தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்காது. ஏதோ நான் சம்பாதிச்சது கொஞ்சம் இருக்கு, ஏதோ நான் கைப்பாடா சேகரிச்ச கொஞ்சம் இருக்குன்னு வேணா நீங்க சொல்லிக்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அதுல பார்க்க முடியாது. எத்தனை பேர் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும் விரும்புறீங்க? என் பிள்ளை வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும், வியாபாரத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும், என் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும், என் உடம்புல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். ஆமென். இருக்கணும்னா அழைத்த நோக்கத்தை மறந்துடக்கூடாது, பிடித்த நோக்கத்தை மறந்துடக்கூடாது, கர்த்தர் கொண்டு வந்த நோக்கத்தை மறந்துடக்கூடாது. கடைசி வரைக்கும் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக மட்டும்தான் ஓடுவேன். இடையில வேற எதையும் பின்னிட்டு பார்க்க மாட்டேன், வேற எதையும் திரும்பி பார்க்க மாட்டேன், வேற எதையும் மேலே என்னுடைய எண்ணங்கள் நோக்கங்கள் போகாது என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கணும். இரண்டாவது, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நீ என்ன செய்யணும்? வாசிங்க அந்த வசனத்தை, 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன். போதும், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன். இரண்டாவது
ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா நோக்கத்தை மாற்றாம வாழணும் அப்படின்னு. ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உனக்கு வீடு கட்டுறத நிறுத்து, விவசாயம் பண்றத நிறுத்து, போய் வேலையை செய்யறத நிறுத்து, முதல்ல ஆலயம் கட்டுறதுக்கு மரத்தை வெட்ட போ. அதுல நான் என்ன செய்யறேன், அங்கே மகிமை வெளிப்படும், அங்கே ஆசீர்வாதம் வெளிப்படும். ஆலயத்துல அன்னைக்கு இருந்த சாலமோனுடைய ஆலயத்தில் வெளிப்பட்ட மகிமையை விட இந்த ஆலயத்துல பெரிதான மகிமையை நான் விளங்க பண்ணுவேன், போய் ஆலயத்தை கட்டுன்றார். அப்ப இங்க ஆண்டவர் சொல்ல வர்றது என்ன, எனக்கு முன்னுரிமை கொடுப்பா, எனக்கு முதலிடம் கொடு, என்னை முன்னிறுத்து. ஒரு தேசம் இருந்தா அங்க ஆலயம்னு இருக்கணும். கிராமங்களுக்கு போயிருக்கீங்களா? ஊர் நுழையும் போதே கோயில் வச்சிருப்பான். ஊரு நுழையும் போதே கோயில் வச்சிருப்பான். ஏன்? ஊருக்கு உள்ள போறப்பே ஒரு கோயில வச்சிருப்பான். ஏன் வச்சிருக்கானா, கடவுளுக்கு தான் எப்பயுமே முதலிடம்ன்றது. இன்னைக்கு எல்லாம் மாறி, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவருக்கு முன்னுரிமைன்ற இந்த அந்த ஸ்தானமே போச்சு. ஆண்டவருக்கு முதலிடம்ன்ற அந்த இடத்தையே எடுத்துட்டோம். ஏன் வாரத்தின் முதலாம் நாள் கூடி வர்றோம்? நம்ம வந்திருக்க நாள் என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் நாளா? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, மறுபடியும் ஞாயிறு. அப்ப முதல் நாள் தானே. முதல் நாள் ஏன் வந்திருக்கோம்? முதல் நாள் அவருக்கு. இது கர்த்தருடைய நாள். கர்த்தரை நான் முதல் நாளில் நான் தேடுவேன். காலை எழுந்தவனே அவருக்கு முதலிடம். ஃபர்ஸ்ட் யாருக்கு தான்? ஆண்டவருக்கு தான். கண் விழித்ததும் கர்த்தருக்கு. எத்தனை பேர் கண் விழித்ததும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? ஸ்தோத்திரம்ப்பா, கொடுத்த பலனுக்காக ஸ்தோத்திரம்ப்பா, நல்ல ஜீவனுக்காக ஸ்தோத்திரம்ப்பா அப்படின்னு நம்ம எத்தனை பேர் சொல்றோம்? சொல்றீங்களா? என்ன சொல்றீங்களா? எந்திரிக்கும் போதே கத்திக்கிட்டே எந்திரிக்கிறது. எருமை மாடுகளா எந்திரிங்க, பன்னியால எந்திரிங்க, இப்படினே கத்திக்கிட்டே எந்திரிக்கிறது. சில நேரம் சில வீடுகள் போனா காலையில எந்திரிச்ச உடனே கச்சப்புச்சான்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. எந்திரிச்ச உடனே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்றோமா? கண்ணை மூடி கொஞ்ச நேரமா கண்ணை மூடி, ஏசப்பா இன்னைக்கு காலை எனக்கு தந்ததுக்காக, இந்த பொழுது நல்லதா இருக்கட்டும், இந்த நாள் நல்லதா இருக்கட்டும், இன்னைக்கு யார்ட்டையும் வசவு வாங்கக்கூடாது, எந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது, வீடும் பிள்ளைகளை என்ன செய்யணும், இன்னைக்கு போக்குவரத்து நல்லா இருக்கணும். ஏன்னா உங்களை சுற்றிலும் பிசாசு இருக்கிறான், ஆபத்து இருக்கு, நாசம் இருக்கு, மோசம் இருக்கு. இதெல்லாம் காக்கப்படணும்னா முதல்ல யாருக்கு இடம்? ஆண்டவர் கொடுங்க. எந்திரிச்சோடனே ஒரு ஜெபம் பண்ணுங்க தயவு செய்து. என்ன செஞ்சாலும் பரவாயில்ல. படுத்தவனே எந்திரிச்சோன்னு கண்ணை திறந்தோடனே கையை கூப்பியோ கண்ணை மூடியோ சோத்திரப்பா, நன்றிப்பா இந்த ஜீவனை கொடுத்ததுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிங்க. முதலிடம் யாருக்கு? எடுத்த உடனே சட்டி பானை தூக்கிட்டு போய் டீயை போட்டு டீயை உட்கார்ந்து உருட்டுன்னு காலையில டீயை குடிக்க கூடாது. சிலர் கேட்டீங்கன்னா பெட் காபி இல்லாம எந்திரிக்க மாட்டாங்க. காலையிலே காபி குடிச்சாதான். அப்படி நீங்க யாரும் பழகக்கூடாது. உங்களுடைய வசனம் தேனிலும் மதுரமானது, அதை நான் உட்கொண்டேன் என்றார் யோபு சொல்றார். அதை நான் உட்கொண்டேன், அதை நான் பருகாம வேற எதையும் என்ன செய்ய மாட்டேன். நான் எப்பயுமே சொல்ல, வீட்டுல தலைமாட்டில் பைபிளை வைங்க, வீட்டுல பக்கத்துல பைபிளை வைங்க. நீங்க எந்திரிச்சா உடனே பார்த்து படிக்கிறது மாதிரி வைங்க. முதல்ல எடுத்தவொடனே யாருக்கு தான்? ஐயா சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க. ஏன் முன்னுரிமை கொடுங்க, ஆண்டவர் உங்களை முதலிடத்துல வைப்பாரு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுத்தா உங்க வீடா இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையா இருந்தாலும், உங்க வியாபாரமா இருந்தாலும், எத்தனை பேர் எதிர்த்து வரட்டியா பரவாயில்ல, எத்தனை கடை திறக்கட்டும், என்னென்ன காரியம் வைக்கட்டும், நம்ம தொழில நம்மள ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. எவனை பார்த்தும் பொறாமப்பட வேண்டாம், யாரை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டாம். என்னடா இவர் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன் நினைப்பா, இவர் வண்டி ஓடல, கர்த்தர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்லவே மாட்டீங்களா? ஆசீர்வாதமே வேணான்னு நினைக்கிற கூட்டமா உட்கார்ந்துருக்கீங்க ஓலையே. ஏசப்பா நல்லா இருக்க வேண்டாமா? நம்ம எல்லாரும் வேணுமா வேணாமா? காலை எழுந்த உடனே முதலிடம் யாருக்கு? சொல்லுங்க. காலை எழுந்த உடனே முதலிடம் ஆண்டவருக்கு. வாழ்க்கையில முதலிடம் யாருக்கு? எடுத்தவனே கர்த்தர் தான்ப்பா. அவக இவகெல்லாம் கிடையாது. எனக்கு முக்கியம் யாரு?
சிலர் யாரை முக்கியம்ன்றோம். சில வீட்டுக்காரர்களை கேட்டா சொல்லுவோம், உங்களுக்கு யார் ஏன் முக்கியம்னு கேட்டா யாரை சொல்றோமே இல்லையா, வீட்டம்மா தான். இவர் கேட்டா யாரை சொல்றோமே இல்லையா, கணவர் தான். கணவரை விட மனைவியை விட கர்த்தர் தான் எனக்கு முக்கியமானவர். ஏன்னா இந்த மனைவியை தந்ததே கர்த்தர்ல. இப்படி நினைங்க, மனைவியை தந்தது, பிள்ளைய தந்தது, தொழிலை தந்தது, அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா எப்ப யாருக்கு முன்னுரிமை கொடுப்போம்? ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுப்போம். சவுல கர்த்தர் கொண்டு வந்துட்டார், நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் அவன் கூப்பிட்டீங்க, வா, நான் உன்னை கொண்டு வந்ததே இதுக்கு தான். நீ போய் அமலேக்கரை போய் அழைச்சிட்டு வா. அமலேக்கரை போய் சுவரில் நீர் விடுகிற நாய் முதற்கொண்டு நீ என்ன செய்யணும்? அழிச்சு போடணும். எதையும் கொண்டு வரக்கூடாது. போ. 15ஆம் அதிகாரத்துல அனுப்புறார் 1 சாமுவேல். நம்மால போயிட்டு எல்லாத்தையும் அழிக்கிறார். கூட வந்த ஜனமெல்லாம் சொன்னாங்க, இந்த ஆட்டை பாருங்க ராஜா. ஐயா ராஜா, ஆட்டை கொழு கொழு கொழுன்னு இருக்கு. இது கர்த்தர் பழியிட்டா நல்லா இருக்கும்ல. அந்த மாட்டை பாருங்க ராஜா, எப்படி இருக்கு? முதல் தரமானத, அழகான பிள்ளைங்களை, நரஜீவன்கள்னா மனித மக்களை எல்லாரையும் கூட்டிட்டு வர்றான். சாமுவேல் வர்றார். வரும்போதே ஆட்டு சத்தம் மாட்டு சத்தம் எல்லா சத்தம் கேட்கிறார் சாமுவேல். ஏய் சவுலே, என்னப்பா செஞ்ச? போனையா? போனே ராஜா. ஐயா என்ன செஞ்ச? எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். அப்படின்னா என் காதுகளில் கேட்கிற இந்த சத்தம் என்ன? ஜனங்கள் கொஞ்சம் இருக்கட்டும், கர்த்தருக்குன்னு சொன்னாங்க, அதனால ஜனங்கள் சொன்னதுனால. ஏய், கர்த்தரா ஜனமா? கர்த்தரா ஜனமா? நேத்து ஒரு பாஸ்டர் பேசும்போது சொல்றாரு, ஒரு சகோதரி மட்டும் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வருவாங்க. அவர் கணவர் வந்து சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டார். அப்ப ஜோமணி 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 இப்ப அவருக்கு ஒன்னா சேர்ந்துட்டார். சேர்ந்த உடனே இப்ப அவர் முதல்ல வைக்கிற அந்த வாதமே என்னன்னா, நீ சர்ச்சுக்கு போகக்கூடாது, போகலன்னா நான் உன் கூட. இப்ப இந்த அம்மா ரெண்டும் கிட்டானா முழிக்குதான். சர்ச்சா கணவனா? சொல்லுங்க, கணவனா ஆண்டவரா? கணவரா ஆண்டவரா? போன அடுத்த ஒரு வார்த்தை பயன்படுத்துறாராம், இப்படித்தான் சொல்லுவேன். கேட்டோன்னே அவ விடவெடுத்து போய், ஐயோ என்னடா இப்படி பேசுற? அப்ப இவரு சொல்றாரு, இந்த மாதிரி சொல்றாரு பாஸ்டர், நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல. இவருக்கும் ஒன்னும் சொல்றதுக்கு முடியல. அவர் பயன்படுத்துற அந்த வார்த்தை பிரயோகம் அப்படி கடினமானதா இருக்கும். இந்த மாதிரி என்ன சொல்றது, எப்படி எந்த இடத்துல விற்கிறது? விட்டா கனவு போயிடுவான், இங்கிட்டு போனா ஆண்டவரா? அந்த அம்மா மொழியாவ மொழிக்குதான். நான் எப்படியாவது நான் வர்றதுக்கு முயற்சி பண்றேன் பாஸ்டர். நெருக்கடியான இக்கட்டான நிலைமையில் மாட்டிக்கொள்கிற எத்தனை பேர் இருக்காங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப பேரு கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு வரவங்க, காய்கறி வாங்க போயிட்டு வரேன்னு சர்ச்சுக்கு வரவங்க. மதுரையில ஒரு பாஸ்டர் ஒரு பிரேயர் நடத்துறார். அங்க எல்லாமே நாட்டுக்கோட்டை மக்களா வர்றாங்க, தெரியும் தானே? அவங்களாம் அவளை ரட்சிக்கிறாங்க. ஒரு நாள் என்னை உள்ள கூட்டு போயிருந்தார். பணம் பெரும் கூட்டம் உட்காந்து. இவங்கெல்லாம் எப்படி வந்திருக்காங்கன்னு கேட்டா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன், இதுக்கு போயிட்டு வரேன், அதுக்கு போயிட்டு வரேன் சொல்லிட்டு வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அது பார்த்து பாஸ்டர் விஎஸ் ராஜன் ஒருத்தர் பெரும் கூட்டத்தை உட்கார வச்சிருக்காரு. அவர் சொல்லும்போது சொல்றாரு, இவ்வளவு பேருமே அந்தரங்க கிறிஸ்தவர்கள், ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கிறவர்கள், முதலிடம் கொடுக்கிறவர்கள். அவர்கள் அதை கண்டு அனுபவித்து விட்டார்கள், கண்டு ருசித்து விட்டார்கள். ஒரு சேட்டு ஒரு கடை வச்சிருக்காங்க, தங்க நகை செய்கிற கடை. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மேல இருக்கு. சேட்டு தான் வார வாரம் ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு ஜெபம் பண்றான். வார வாரம் ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு, ஏயா அப்படின்னு கேட்டா, கடவுளுக்கு நான் முன்னுரிமை கொடுக்க கொடுக்க என்னை நல்லா வைக்கிறாருன்னு அவன் சொல்றான்.
அவன் கண்டதை பார்த்தீங்களா? அப்ப யார் யாரோ பார்க்கும்போது நம்ம ஆண்டவரை, நம்ம தெய்வத்தை முன்னிறுத்த எவ்வளவு பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். சுயத்தை முன்னாடி வைக்கிறோம், உலகத்தை முன்னாடி வைக்கிறோம், மாம்சத்தை முன்னாடி வைக்கிறோம், நம்முடைய உறவுகளை முன்னாடி வைக்கிறோம். இவகள்லனே வாழ்க்கையே இல்ல, அவகள்லனே குடும்பமே இல்ல, இவகள்லன்னா நானே இல்ல, அவகள்லனா சொல்லாதீங்க. ஆண்டவர் இல்லன்னா நான் இல்ல. ஆரோன் கையில சனத்தை கொடுத்துட்டு மோசே மலை மேல போய் உட்கார்ந்து இருக்கார். மோசே திரும்பி வர்றதுக்கு முன்னாடி கண்ணுக்குட்டி வந்து நிக்குது. கண்ணுக்குட்டியை செய்து அதை ஆடி பாடி எல்லாரும் நிர்வாணமாய் குதித்து கொண்டிருக்கிறார். மோசே இறங்கி வந்தோடனே என்னையா செய்த அப்படின்னு கேட்டா ஜனங்கள் கேட்டார்கள். அப்படின்னா ஆண்டவர் எங்கே? எப்பயுமே ஆண்டவர் தான் முக்கியம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. என் வேலையை விட ஆண்டவர் முக்கியம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் தான் வேலையில ஆண்டவரை முன்னிறுத்தி வேலை செஞ்சதுனால 10 கம்பெனி மாறிட்டான். அங்க உட்காந்து சுவிசேஷம் சொல்லுவானா. இதை பார்த்தோன்னே மாத்தி அந்த கம்பெனி விட்டு தீக்கிடுவாங்க. அவன் அப்ப அடுத்து போவான். அடுத்து அங்க போனாலும் சும்மா இருக்கிறல பக்கத்துல இருக்க பார்த்து சுவிசேஷம் சொல்றது, அதுல தூக்கி மாத்தி விட்டுறா சொல்லி மாத்தி மாத்தி 10 கம்பெனி போயிட்டான். ஆனாலும் விடல. ஆனால் ஆண்டவர் வேலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். போக போக சம்பளம் கூடிக்கிட்டு தான் இருக்கும், உயர்வு வந்துகிட்டு தான் இருக்கு. என் வேலையை விட எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம். என என் ஜீவனை கொடுத்தவர் அவர், என்னை காப்பாத்தினவர் அவர், என்னை வாழ வைத்தவர் அவர். மக்களே, இன்னைக்கு நீங்க ஆசீர்வாதமா வாழணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதலாவது இடத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. உங்க வீட்டுக்குள்ள எந்த காரியத்துக்கு முன்னுரிமை இருக்குதோ இல்லையா, ஆண்டவருக்கு முன்னுரிமை, ஜப வாழ்க்கைக்கு முன்னுரிமை, வேத வாசிப்புக்கு முன்னுரிமை, சொல்லுங்க, குடும்ப ஜபத்துக்கு முன்னுரிமை இல்லையா, ஆலய ஆராதனைக்கு. ஞாயிற்றுக்கிழமை யார் சர்ச்சுக்கு வராங்களோ இல்லையா, நான் வருவேன். யாரை பார்க்க வர்றோம்? யாரை பார்க்க வர்றோம்? இந்த ஆளை போய் பார்க்கவா அப்படின்னு நினைச்சல வரப்படாது. ஆண்டவரை பார்க்க வர்றோம். யாரை பார்க்கிறோமோ இல்லை, யார் இன்னைக்கு இருந்தால் என்ன, இல்லால் என்ன, வந்தால் என்ன, வரலாம்னா நான் முதல்ல கர்த்தர் ஆராதிக்க போவேன். ஓடியாங்க. நான் சொல்லுவேன், கொஞ்ச நாள் கவனிச்சு பாருங்க. நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கிற முன்னுரிமையை கர்த்தர் கனம் பண்ணி உலகத்துல கர்த்தர் முதலிடத்துல உங்களை வைப்பாரு. உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாரு, முதல் ஸ்தானத்தை கொடுப்பாரு, உயர்ந்த இடத்தை கொடுப்பார். தாவீதுக்கு ஆண்டவர் செய்யலையா? செய்தாரா? செய்யலையா? அவன் வாழ்க்கையில எப்பயுமே ஆண்டவர் தான். ஆண்டவருக்கு அடுத்துதான் மத்த எல்லாம். வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழிப்பேன். வாரத்தில் ஒரு நாளில் 7 தடவை அவரை தொழுது கொள்கிறேன் என்றார். சூழ்நிலை எதிரா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், ஆராதனையை விடவே கூடாது. நம்ம ஏதாவது காரணம் சொல்றோம், ஆராதனையை விட்டுறதுக்கு காரணம் சொல்றோம், ஆராதனையை இது பண்றதுக்கு காரணம் சொல்றோம். நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னா யாரையும் பார்க்காதீங்க, நீங்க முதல்ல முந்தி ஓடியாங்க. முந்தி வந்து ஆலயத்தில் உட்கார்ந்து முழங்கால் படிட்டு 2 கையை நல்லா உயர்த்தி ஆண்டவரை தொழுது கொள்ளுங்க. நல்ல கண்ணை மூடி கர்த்தரை ஆராதிங்க. பாட்டு பாடி துதிக்கிற போது நல்ல கையை தட்டி என்ன செய்யணும்? நல்லா துதிக்கணும். கையை என்ன செய்யணும்? இங்கதான் கை தட்டாத ஆட்களே பார்க்கணும். நம்ம வர்றதே எதுக்கு தான் வர்றோம்? ஆராதிக்கு தானே வர்றோம். அப்ப நல்லா என்ன செய்யணும்? கை தட்டு, நல்லா துதிக்கணும். ஏன்னா கையை பொட்டால் பொட்டால் அடிக்கணும்னு ஆசைப்படுவேன். நம்ம கை தட்டுறது சும்மா சோப்பலாங்கி மாதிரி என்ன செய்யக்கூடாது. கையை தட்ட சொன்னா இதுக்கு மேல கை போகாது. விட மாட்டோம் அப்படின்னு நம்ம செய்கிற பழக்கங்கள் நம்முடைய பிள்ளைகளை தொடரும். நீங்க ஆராதிக்கிற முறைமைகள் தான் உங்க பிள்ளைகளை தொடரும், உங்க சந்ததிகளை தொடரும். நீங்க நல்லா ஆராதிச்சீங்கன்னா உங்க சந்ததி நல்லா ஆராதிக்கும். நீங்க ஆண்டவர் ஆராதிக்க ஆராதிக்க ஆசீர்வாதம் தானா வரும். தேடி போக வேண்டாம், அது உங்களுடைய வீட்டை நிரப்பும். நான் கவனிச்சதுல நல்லா ஆராதிச்சவங்க, ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுத்த குடும்பங்கள் எதுவுமே இந்த பூமியில கெட்டு போகவே இல்லை. இதுவரை நான் பார்த்தது. நீங்க அப்படி யாராவது பார்த்திருக்கீங்களா? ஆண்டவரை ஆராதிச்சு கெட்டு போனவங்களை யாராவது பார்த்திருக்கீங்களா?
ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து வீழ்ந்து போனவங்களை பார்த்துருக்கீங்க? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. வாரத்தின் முதல் நாள் கர்த்தருக்கு. எத்தனை பேர் சொல்லுவீங்க? அது வேலையானாலும் உயர்ந்த பதவிய அமெரிக்க அதிபராக பதவியேற்ற அவர் யாரு? முதல்ல பதவி ஏற்ற அவர் பேர் மேல வர மாட்டேதே, ஒரு கருப்பினத்தவர். ஆபிரகாம் லிங்கனா? ஆபிரகாம் லிங்கன் அவர் தானே? அவர் தான். அவர் ஞாயிற்றுக்கிழமை பதவி இருக்க சொன்னாங்க. வந்து பதவி ஏற்றுக்கோங்க. நான் அமெரிக்காவுக்கு அதிபரானாலும் பரவாயில்ல, ஆகலனாலும் பரவாயில்ல. 8 முறை போட்டிட்டு தோற்று போய் 8வது முறை அவரு வந்திருக்காரு. கிடைச்ச வாய்ப்பை விட்டுறப்படாரா? ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆளுங்க ஞாயிற்றுக்கிழமை விஜய் டிவியில விஜய் பதவி ஏற்கிறான். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு கூட உட்காந்து வராம விஜய் பதவி ஏற்ற பார்த்துட்டு இருந்த ஆட்களா இருந்திருப்பீங்க. விஜய் சோறு போட மாட்டாருங்க, முதலமைச்சர்லாம் சோறு போட மாட்டார், ஆண்டவர் தான் சோறு போடணும். என்ன சொல்றீங்க? என்ன ஒருத்தர் சொல்ல மாட்டீங்க? அவர் தான் கொடுக்கிறாருன்றீங்களா? அவரெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. கர்த்தர் கொடுக்க சொல்லாம எவனும் கொடுக்க மாட்டான். அதான் ஒரு ராஜாவே சொல்றாரு, ஆண்டவரே தரலன்னா நான் எங்க இருந்தும் அவனுக்கு கொடுக்க முடியும்? ஆண்டவர் வானத்தை அடைச்சு வச்சிருந்தா நான் எப்படி உனக்கு கொடுக்க முடியும்? கர்த்தர் கொடுக்காம யாரும் கொடுக்க முடியாது. அவர் தான் எல்லாம் தருகிறவர். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு முன்னுரிமை, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். 3வது ஒரு வார்த்தை, அதுல 2ஆம் அதிகாரத்துல 1வது வசனம், 10வது வசனம், 20வது வசனம். ரைட்டு. 10வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. 20வது வசனம். என்னங்க, ஒரு தடவை வார்த்தை வந்தா போதாதா? திரும்ப திரும்ப ஏன் வருது சொல்லுங்க? முதல் தடவை வருது, தரியூர் ராஜ்யபார காலத்திலையும் ஒரு தடவை மறுபடியும் வருது, அப்புறம் மறுபடியும் 2வது அவனுக்கு தனியா தரிசனமாய் கர்த்தருடைய வார்த்தை வருது. இப்படியே படிச்சீங்கன்னா மறுபடியும் 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 கர்த்தருடைய வார்த்தை வந்துகிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? முதல்ல சொல்லப்பட்ட வார்த்தைக்கே அவன் கீழ்ப்படியலன்னு அர்த்தம். எப்படி? முதல்ல சொன்ன வார்த்தைக்கே கீழ்ப்படியல. ஒரு தடவை சொல்லிட்டா அந்த ஒரு வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியல. ஆண்டவர் பார்த்தார், மறுபடியும் பேசுறார். ஆண்டவர் பார்க்கிறார், மறுபடியும் பேசுறார். நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், இன்று முதல் ஆசீர்வதிப்பேன்றார். என்று முதல்னு கேட்டா நோக்கத்தை சரியாய் அறிந்து நடக்க துவங்குகிற காலம் முதல், 2வது ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ்கிற காலம் முதல், 3வது எப்ப கீழ்ப்படிய தொடங்குறீங்களோ அன்று முதல் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை திரும்ப திரும்ப பேச வைக்க கூடாது. சொல்லுங்க, திரும்ப திரும்ப மகளே மகளே வந்துரு, மகளே மகனே அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யாதீங்க. எப்ராஹிம் பார்த்து சொல்ல, எப்ராஹிமே உனக்காக என் உள்ளம் பரிதவிக்கிறதப்பா, திரும்பி வா. இந்த ஆகாயில கூட சொல்லுவார், திரும்பு, மனம் திரும்பு. சகரியாளன் சொல்லுவார், மனம் திரும்பி வா. திரும்பி வான்னு கூப்பிடுறான்னா அவன் எங்கேயோ போயிட்டான்னு அர்த்தம். ஆல்ரெடி சிறையிருப்புல இருந்து வந்துட்டான். சிறையிருப்புல இருந்து வந்திருந்தாலும் மனதளவுல எங்க இருக்கான்? சிறைப்பட்டு கிடக்கிறான். ஒரு நாட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம், நம்ம வீட்டுக்கு வந்தாலும் மனசெல்லாம் எங்கதான் இருக்கும்? கொடைக்கானல் போயிட்டு வாங்களேன். போயிட்டு திரும்பி வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு என்ன பேசுவோம்? அந்த அந்த குகையை பாத்தியா, அந்த பில்லர் ராக் பாத்தியா, அந்த லேக் பாத்தியா, அந்த மலை. ஏன் சொல்லிக்கிட்டே இருக்குன்னா மனசு அதை விட்டு என்ன செய்யல, வரல. எகிப்தில இருந்து வந்தாலும் இஸ்ரவேலுடைய மனசு எகிப்தை விட்டு வரல, எங்கதான் இருந்துச்சு. அதனால சொன்னா, அந்த கொம்மட்டிக்காயை நினைக்கிறோம், அந்த வெள்ளரிக்காயை நினைக்கிறோம், அந்த கீரையை நினைக்கிறோம். ஏய், வானத்தின் மன்னாவை கொடுத்துக்கிட்டு இருக்காரு, கீரை கொம்மட்டிக்காயின்னு இருக்க. அதனால சொல்றாரு, பாபிலோனில் இருந்து உன்னை விடுவித்துக்கொள். அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னை ஆல்ரெடி சரீரத்துல கொண்டு வந்துட்டேன், மானசீகமா வந்துட்ட, மானசீகமா இன்னும் அதை விட்டு வெளியே வரல.
ரொம்ப பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் மனசளவுல திரும்பாமே இருப்போம். மனசு இன்னும் பழச என்ன செய்யும், நினைச்சுக்கிட்டு இருக்கோம், பழையதிலே போயிட்டு இருப்போம். கீழ்ப்படியாத நிலைமை. ஆகவே திரும்ப 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 பேசுறார். மறுபடி 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 ஏன் பேசுறா, இவன் சொன்னதுக்கு இவன் என்ன செய்யல, கீழ்ப்படியல. ஏன் நான் சொல்லுவேன், கீழ்ப்படியாத ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் வரவே வராது. உண்மைதானா? நீ வேணா சம்பாதிச்சுக்கலாம், நீ வேணா உழைக்கலாம், நீ வேணா முயற்சிக்கலாம், ஏதோ அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம், இருந்துக்கலாம். தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா முதல் வார்த்தை நீ என்ன செய், கீழ்ப்படி. கர்த்தர் சொல்லிட்டாரா, சரண்டர் ஆண்டவரே. ஆபிரகாமை பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆரம்பம் தொடங்கி வாழ்க்கையின் முடிவு மட்டும் கீழ்ப்படிதல் இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல இதுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் சொல்லியிருக்காரா? ரொம்ப கடினமான முடிவு எடுக்கணும். நம்ம ஆண்டவர் சும்மா பாருங்க விடுறாரா? அழைச்ச உடனே உன் ஜனத்தை உன் இனத்தை உன் தேசத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ வந்துட்டான். கடைசியா ஒரு முக்கியமான முடிவு எடுக்க சொல்றார். என்ன தெரியுமா? உன் குமாரனை எனக்காக பலியிடு. இதெல்லாம் முடியுமா? முடியுமா? உங்களை யாராவது நம்மளை யாராவது அப்படி ஆண்டவர் கேட்டா முடியுமா? உங்க பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சிட்டீங்க, உன் பிள்ளைய ஊழியத்துக்காக விட்டு ஆண்டவர் கேட்பார். MBA படிக்க வச்சது அதுக்கா? டாக்டர் படிக்க வச்சது அதுக்கா? இதுக்கெல்லாம் படிக்க வச்சுட்டு என் பிள்ளைய ஊழியத்துக்காக விட முடியும்? நம்ம சொல்ற ஆட்கள். ஆபிரகாம் தன் மகனை வெட்டி பலியிடவும் ஆயத்தமா இருந்தான். இந்த கீழ்ப்படிதல் ஆண்டவர் பாராட்டுறார். இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன். இயேசு நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமா மாறினார். ஏன் தெரியுமா? அவர் கீழ்ப்படிதல். எங்க தொடங்கி? அதாவது சிலுவையின் மரண வரைக்கும் அவர் தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிகிறவன் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு உடனே என்ன செய்யுங்க? கீழ்ப்படிஞ்சிருங்க. தயவு செய்து கீழ்ப்படிங்க. ஒரு மனுஷ சத்தம் நினைச்சு விட்டுறப்படாது. ஆண்டவர் சொல்றாரா, எதை விட சொல்றாரா விட்டணும், இதை செய்கின்றாரா செய்யணும், இங்கே போகாதன்றாரா போக கூடாது, இதுல நடவாதன்றாரா நடக்க கூடாது. அதனால தானே சொல்றார், துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமல் பாவிகளுடைய வழியில நில்லாமல் பரியாசக்கார உட்கார விடத்தில் உட்காராமலும். கேலி கிண்டல் பேசுறவன் பக்கத்துல கூட என்ன செய்யக்கூடாது. சிலர் உட்கார்ந்து சிலர் பரியாசம் பண்ணிக்கிட்டே இருப்பான். நான் ஒருத்தரை பேசுறத கேட்டுக்கிட்டேன். அவன் நடக்கிறத பாரு வாத்து மாறி, அவன் நடக்கிறத பாரு வாத்து மாறி அப்படின்னு பேச. அவன் உடம்ப பாரு, அவன் இதப்பாரு அப்படின்னு. ஆனா ஒரு நாள் அவர் வாத்து மாதிரியே நடந்துட்டாரு. பேசினவரு பெரிய விபத்து ஏற்பட்டுருச்சு. அவரு அதுக்கு அவர் நடக்கும்போது பார்த்தா அப்படித்தான் நடக்கிறார். தயவு செய்து ஒருவரையும் பரியாசம் பண்ணி என்ன செய்யாதீங்க, மகிழாதீங்க. ஒருவரையும் ஏளனம் பண்ணி மகிழாதீங்க. கர்த்தர் கொடுத்த படைப்பது, கர்த்தர் கொடுத்த படைப்பது. குற்றப்படுத்தாதீங்க, குறை பேசாதீங்க. அதெல்லாம் நம்ம செய்தோம்னா ஆசீர்வாதத்துக்கு அந்நியனா போயிருவோம். நீங்க நல்லா இருக்கணும் விரும்புறேன். கையை உயர்த்தி சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் வாழ்க்கையில ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கிறதோட ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்வேன். அன்னைக்கு பவுல் சொல்றாரு, சொல்லும் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். சாமுவேல் சொல்றார், சொல்லும் அடியே கேட்கிறேன். இந்த கீழ்ப்படிதல் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த ஒரு இது இல்லாம அப்படியே கீழ்ப்படிந்தா, கீழ்ப்படிதல் உங்களை மேலிடத்துக்கு முதலிடத்துக்கு முன்னுரிமைக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்தும். ஆமென். வார்த்தை கீழ்ப்படியுமா? கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியுமா? ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சா இன்னைக்கு சொல்றாரு, இன்றைக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதத்தை பெறணும் எத்தனை பேர் விரும்புறீங்க? என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? பின்னாடி இருக்கிறவங்க இருக்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை சொல்லுங்களேன். நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நோக்கத்தை மறக்க மாட்டேன். ரெண்டாவது சொல்லுங்க, எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுப்பேன். மூன்றாவது, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிவேன். இந்த 3 நிபந்தனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தா
இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்று முதல் இந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க புறப்படும் போது இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமைக்கு மாறும்.